மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து மியான்மர் நாட்டுக்கு தப்பிச் செல்லவிருந்த 3 மியான்மர் பெண்களை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மலேசிய தாய்லாந்து எல்லையான சுங்கை கோலோக் ஆற்றின் வழியாக இரவு 8 மணி அளவில் தப்பிக்கும் போது இராணுவத்தால் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 எந்த ஓர் ஆயுதமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் ரந்தாவ் பஞ்சாங் காவல் நிலையத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். ஜொகூர் கூலாய் பகுதியில் 22 முதல் 40 வயதுடைய வெளிநாட்டு பெண்களை அடைத்து வைத்து பாலியல் தொழில் செய்த 4 வெளிநாட்டினர் மற்றும் 4 உள்ளூர் ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 13 வெளிநாட்டு பெண்களை மீட்டதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கைது செய்யப்பட்ட 8 பேரிடமிருந்து 13 கை தொலைபேசிகளும் 24 பாஸ்போர்ட், எக்ஸோரா ரக வாகனம், 8730 வெள்ளி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் ஏஜென்சியையும் அடையாளம் கண்டுள்ளதாகவும் எம் குமார் தெரிவித்துள்ளார். மலாக்கா ஸ்டேடியம் ஹங்துவாவில் பியாலா பெலியா 2024 தொடரின் மலாக்கா எஃப்ஏ அணிக்கும் ஸ்ரீ பஹாங் எஃப்சி அணிக்கும் இடையிலான கால்பந்தாட்டத்தில் விளையாட்டாளர்களுக்கு இடையே கைகலப்பில் 2 காயமுற்றனர். 18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான கால்பந்து போட்டியில் இளைஞர்கள் இவ்வாறு ஒழுக்க நெறியற்று செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று தேசிய கால்பந்து ஆணையம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 2 அணியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய கால்பந்து ஆணையத்தின் செயலாளர் டத்தோ நூர் அஸ்மான் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நெகாராவில் விமானப்படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது அஸ்கார் கான் கோரிமான் கான் மற்றும் கடற்படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் அயூப் ஆகியோருடன் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். முகமது அஸ்கார் கான் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் ராயல் மலேசியன் ஏர்போர்ஸ் மற்றும் ராயல் மலேசியன் நேவி ஆகியவற்றில் உள்ள முன்னேற்றங்கள் குறித்து மன்னருக்கு விளக்கினர். விமானப்படை மற்றும் கடற்படை தொடர்பான விஷயங்கள் குறித்து 2 இராணுவ தலைவர்களுடனும் தனது கருத்துக்களை மாமன்னரும் பகிர்ந்து கொண்டார். அண்மையில் தலைநகரில் பெய்த கனமழையால் மரங்கள் சரிந்து விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டது. இதில் கடந்த மே 7ஆம் தேதி சுல்தான் இஸ்மாயில் சாலையில் மரம் விழுந்து முகமது ரிசால் அதான் என்பவர் மரணமுற்றார். இதனை அடுத்து மரணமுற்றவரின் குடும்பத்திற்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிதி உதவி வழங்கினார். அவரது குடும்பத்திற்கான நிதியை இறந்தவரின் மனைவியிடம் பிரதமரின் அரசியல் செயலாளர் அமாட் ஃபர்ஹான் ஃபவுசி வழங்கினார். 9 முதல் 14 வயதுடைய 4 குழந்தைகள் அவர்களுக்கு உள்ளதாகவும் அவர்கள் பள்ளியில் படிக்கின்றனர் என்றும் அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முகமது ரிசாலின் ஆன்மா சாந்தியடைய தாம் பிரார்த்தனை செய்வதாக அவர் பதிவிட்டுள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் மாட்டு இறைச்சிக்கான 50 விழுக்காடு தன்னிறைவு நிலை இலக்கை அடைவதில் அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது சாபு தெரிவித்தார். கால்நடை மருத்துவ சேவை துறையால் ஆராயப்படும் பல்வேறு கண்டுபிடிப்புகளின் விரிவாக்கம் மற்றும் கால்நடை துறையில் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான தொழில்துறையின் திறந்த தன்மை ஆகியவற்றின் மூலம் இதை அடைய முடியும் என்று அவர் கூறினார். கால்நடை மேம்பாட்டு மாநாடு மற்றும் 2024ஆம் ஆண்டு புத்தாக்க தினத்தில் கலந்து கொண்ட போது செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். டிஏபியின் பாங் சாக் தாவ் வெற்றி பெற்ற கோலகுபாறு இடைத்தேர்தலின் முடிவுகளை பக்காத்தான் ஹரப்பான் மற்றும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு என்று கூறி வருவதை முன்னாள் டிஏபி எம்பி ஓங் கியான் மிங் நிராகரித்துள்ளார். சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடையே அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி உண்மையானது மற்றும் வளர்ந்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது தவறு என்று கூறினார். மேலும் மலாய் வாக்குகள் தங்களுக்கு சாதகமாக மாறுவதாக நம்பும் அம்னோவையும் அவர் எச்சரித்தார். கோலகுபாருவில் மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகளில் முடிவுகள் வேறு விதமாக சுட்டி காட்டுகின்றன என்று அவர் கூறினார். மலாய் வாக்குகளை குறிப்பாக மலாய் இளைஞர்கள் மத்தியில் எப்படி மீண்டும் வெற்றி பெறுவது என்பது குறித்த ஒத்திசைவான திட்டம் கட்சிக்கு இன்னும் இல்லை என்று அவர் கூறினார்.
இஸ்லாமிய உலகிற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை திட்டமிட கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள் மனித நேயம் மற்றும் நேர்மையின் விழுமியங்களை நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். ஹமாத் பின் ஹலீஃபா பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் கத்தார் தேசிய நூலகத்தில் இஸ்லாமிய உலகின் எதிர்காலம் என்ற தலைப்பில் பொது விரிவுரையை நிகழ்த்திய போது அன்வார் இதனை தெரிவித்தார். இஸ்லாமிய வெறுப்பு, பாகுபாடு மற்றும் உலகளாவிய வல்லரசுகளின் பாசாங்குத்தனம் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள இஸ்லாமிய உலகத் தலைவர்கள் தங்கள் முயற்சிகளை ஒன்றிணைக்க வேண்டியதில் உள்ள சவால்கள் மற்றும் இன்னல்கள் குறித்து தாம் பேசியதாக தமது எக்ஸ் பதிவில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம்கள் பகுத்தறிவுடன் இருக்க வேண்டும் மற்றும் அறிவு, ஒழுக்கம், மனித கண்ணியம் மற்றும் இறையச்சம் ஆகியவற்றின் அடிப்படையில் வலிமையின் வேர்களுக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது இஸ்லாம் மற்றும் கிழக்கு கலாச்சாரத்தின் போதனைகளை அடிப்படையாக கொண்டது என்று தாம் கூறியதாக அன்வார் பதிவிட்டுள்ளார். பல முஸ்லிம் அல்லாத நாடுகள் தங்கள் நாடுகளில் முஸ்லிம் சிறுபான்மையர் மீது இவ்வளவு வெறுப்பையும் அநீதியையும் காட்டுவது மிகவும் வருத்தமளிக்கிறது என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.